நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பாடி கிடைச்ச ஆத்து பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுல இருந்து தான் இன்னைக்கு காலையில இந்த பேக் கிடைச்சது. பாருங்க, இதுதானே உங்க அம்மாவுடைய பாஸ்போர்ட்? என்னாச்சுமா? போன் எடுக்கலையா? எடுக்கல டாடி. எனக்கு ரொம்ப கோவமா வருது. இப்படி இருந்தா இவர் கூட நல்லா வாழ்ந்த மாதிரி தான். இங்க பாருமா, மறுபடியும் ஆரம்பிச்சிடாத. உன் பழைய கேரக்டரை வெளியில காட்டிடாத. என்ன, இப்பதானே வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கோம். இப்போதைக்கு எதையுமே நீ கண்டுக்காத. அவன் எங்க வேணாலும் வெளியில போயிட்டு வரட்டும். ஹலோ மேடம், எப்போ? நிஜமாவா மேடம்? நந்தா போலீஸ் ஸ்டேஷன்லயா? என்ன, உன்னால நம்ப முடியலையா? நம்பிக்கை வரலனா உன்னோட ஃப்ரெண்ட் போலீஸ் இருக்காருல்ல, விசாரிச்சு பாரு. ஒருவேளை நீதான் அவளை கொலை பண்ணதா? நானா? எனக்கு எதுவும் தெரியாது மேடம். இல்ல, நான் இல்ல. நீ சொல்றத இப்போதைக்கு வேணா நான் நம்புறேன். இல்ல மேடம், இந்த விஷயத்துல எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சரி, நான் இத நம்புறேன். எது எப்படியோ இப்ப கஷ்டப்படுறது என் எதிரி குடும்பமாச்சே. இது கொண்டாடப்பட வேண்டிய நாள். I will call you later. யாரு டாடி போன்ல? அது வந்து நந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கானா? போலீஸ் ஸ்டேஷன்லயா? ஆமா, காணாம போன சுபாஷினியோட டெட் பாடி கிடைச்சிருக்கான். அவன் காயத்ரியை கூட்டிக்கிட்டு அது விஷயமா தான் போயிருக்கானா. டாடி, இதுல உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? என்ன சம்பந்தம்? நீ போய் முதல்ல சமையலுக்கான வேலையெல்லாம் பாரு போ. மகேந்திரனா? இவன் எதுக்கு இப்ப போன் பண்றான்? சொல்லு மகேந்திரா. வணக்கம் சார். அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இதை விட உங்களுக்கு வேற ஏதாவது அவமானம் ஏற்பட முடியுமா? முதல்ல விஷயத்தை சொல்லு. என்னத்த சொல்றது?
உங்க மருமகன் இருக்கான்ல, திரும்பவும் அவ கூட ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டான். தெளிவா விஷயத்த சொல்லு. தெளிவா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. காயத்ரி நந்தனம் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. இனி நீங்க உங்க மருமகனை கவனிக்கலனா உங்க பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ உங்க கையில இருக்கிற IAS அவ கொண்டு போயிடுவா, அந்த காயத்ரி. எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். சரி, வச்சிடறேன் சார். இது சொன்னதுக்கு அப்புறம் தான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பெரிய இவன் முகுந்தம் மேனோனா அவன் பொண்ணும். என்னாச்சுங்க? ஏதாவது பிரச்சனையா? அது வந்து நம்ம மாப்பிள்ள திரும்பவும் அவ கூட சுத்துறாராம். அவ அம்மா இறந்ததுக்கு அவன் தான் கிட்ட இருந்து எல்லாத்தையும் செய்யறானோ. இவனையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இங்க பாருங்க, இப்ப நந்தா கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். மெதுவா விஷயத்தை சொல்லி புரிய வச்சா போதும். அப்படின்னா திரும்பவும் அவ கூட சுத்துறதுக்கு நாம அவனை விட்டுறணுமா? நான் அப்படி சொல்ல வரலங்க. நாம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவ்வளவு சீக்கிரமா அவன் மனசுல இருந்து காயத்ரிய அழிக்கவே முடியாது. அவன் மனசு மாறணும்னா நம்ம பொண்ணு மேல அவனுக்கு அன்பு வரணும். அது வரைக்கும் நந்தா அவளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். அது வரைக்கும் நாம பொறுமையா தான் இருக்கணும். வேற எந்த வழியும் இல்ல. இப்படி உதவி செஞ்சு செஞ்சு கடைசியில அவ கூடவே போயிட போறான்னு பயமா இருக்கு. அதான் எனக்கு அந்த பயம்லாம் இல்ல. எப்படி இருந்தாலும் அவன் இப்போ நம்ம பொண்ணோட தானே வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை மயக்கிறதுக்கான மந்திரம்லாம் அவளுக்கு தெரியும். தேவையில்லாம ஏதாவது பண்ணி மறுபடியும் நம்ம பொண்ணோட வாழ்க்கையிலிருந்து அவனை பிரிச்சிடாதீங்க. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அவன் திரும்ப வரவே மாட்டான். அதனால இப்ப நாம இதை விட்டுருவோம். ஐயோ, அதெல்லாம் பரவாயில்ல டாடி. சேனல்காரங்க கிட்ட நான் எதாவது சொல்லி சமாளிச்சிட்டேன். அது ஏதாவது உதவி செய்ய போயிருப்பாரு. நீங்க அதை நினைச்சு டென்ஷன் ஆக வேண்டாம். அவரோட விருப்பம் தான் என்னோட விருப்பம். சரிப்பா. யாருமா? நந்தாவா? அவன் எங்க போயிருக்கான்? அது அவரு காயத்ரி கூட போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. காயத்ரி அம்மாவோட டெட் பாடி கிடைச்சிருக்கான். இவ எதுக்கு இன்னும் அவளோட சுத்திக்கிட்டு இருக்கா? எல்லா பிரச்சனையும் தான் நல்லபடியா முடிஞ்சிருச்சே. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. அவர் போனதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. சின்ன உதவி தானே. இருந்தாலும் ஸ்வேதா, உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இனிமே அவரை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. நிஜமாதான் அத்தை. என் அன்பை தூக்கி போட்டு போக இனிமே அவரால முடியாது. நான் டீ போட்டு கொண்டு வரேன் அத்தை. கடவுளே, என்ன இப்படி மாறிட்டா? இவ இப்படியே இருந்தா நல்லா இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு இதுல நிஜமா எந்த சம்பந்தமும் இல்லையா? இங்க பாரு, நிஜமா இல்ல. அவங்கள எதேச்சியா தான் நான் அவங்கள அன்னைக்கு பார்த்தேன். நான் வண்டியை நிறுத்தி அவங்கள கூட வரீங்களா, வழியில டிராப் பண்ணட்டுமான்னு தான் கேட்டேன். அப்புறம் அவங்க என்ன தப்பா தான் நினைச்சாங்க. பயந்து போன அவங்க என் கூட சண்டை போட ஆரம்பிச்சதும் அந்த பக்கம் ஒரு ஆட்டோ வந்தது. அது அந்த சுதாகரோட ஆட்டோ தானே? ஆமா. அப்புறம் எதுக்காக நீங்க அன்னைக்கு நைட்டு ஜங்ஷன் வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணீங்க? பயத்தினால தான். அவங்க என் கூட சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட்டோல ஏறி போயிட்டாங்க. இப்போதான் ரோடெல்லாம் கேமரா இருக்குல்ல. அவன் ஏதாவது பண்ணியிருந்தாலும் கடைசியில எனக்கு பிரச்சனை வரும்ல. அதுக்கு பயந்து தான் நான் அந்த ஆட்டோவையே ஃபாலோ பண்ணேன். ஓ, அது சரி. அப்படின்னா நீங்க அன்னைக்கு போகும்போது அவங்க அங்க இருந்திருப்பாங்கல்ல? அந்த இடத்துல நீங்க அவங்கள பார்க்கலையா? இல்ல சார், ஆட்டோ பின்னாடி தான் நான் போனேன்.
நடுவுல டீசல் போடுறதுக்காக வழியில ஒரு பங்குக்கு போனேன். அப்புறம் நீங்க எப்போ அந்த ஜங்ஷனுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. அப்பவே வந்துட்டேன். டீசல் போட்டுட்டு அந்த ஆட்டோவை கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கிருந்து உடனே கிளம்பினேன். மேக்சிமம் ஒரு 2-3 நிமிஷத்துல அங்கிருந்து கிளம்பிட்டேன். அங்க ஜங்ஷனுக்கு வந்ததும் நீங்க என்ன பாத்தீங்க? நான் அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அந்த ஆட்டோ வேற பக்கமா திரும்பி போய்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ஆனா ஜங்ஷன்ல நான் பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை. இங்க பாருங்க, நீங்க வேணா அந்த ஜங்ஷன்ல இருக்கிற அந்த கேமராவெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்ப புரியும் நான் சொன்னதெல்லாம் நிஜம்தான்னு. அப்போ அந்த ஆட்டோக்காரன் அன்னைக்கு நைட்டு அவங்கள அங்க டிராப் பண்ணிட்டு தான் திரும்ப போயிருப்பானா? இல்ல நீங்க பார்க்கும்போது அவங்க ஆட்டோல இருந்தாங்களா? இல்ல, எனக்கு நல்லா தெரியும் அந்த ஆட்டோ திரும்பி போகும்போது அதுல அவங்க இல்ல. அப்புறம் அவங்க எங்க தான் போனாங்க? மாயமா மறைஞ்சிட்டாங்களா? இதுக்கிடையில ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. நான் கொஞ்சம் லஞ்சம் வாங்குறவன் தான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அந்த பேரை மாத்தலான்னு தான் நான் முயற்சி பண்றேன். சார், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா நாம மீட் பண்ணலாம். பண்ணலாம். சரி, நான் வரேன். அக்கா, நம்ம அம்மாவை வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்க கூடாதுல்ல அக்கா? அழாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அம்மாவை நினைச்சு அழுகிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா மனசு விட்டுறாதீங்கம்மா. எங்க அம்மா முகத்தை கூட கடைசி ஒரு தடவை பார்க்க முடியல. அம்மாவை பத்தின சந்தோஷமான நிறைய நினைவுகள் உங்க கூட இருக்குல்ல. சந்தோஷமா உங்க கூட இருந்த உங்க அம்மாவோட அந்த ஒரு முகம் மட்டும் போதும். வேற எதையும் யோசிக்காதீங்க. கூட பிறந்த அண்ணன் மாதிரி என்ன நேசிச்ச உங்க அம்மாவோட முகம் என்னோட மனசுலயும் இருக்கு. நினைச்சு பார்க்க நமக்கு அது போதுமா? பாத்தீங்களா உங்க அம்மாவோட சிரிப்ப? அவளுக்கு தெரியும் உங்களுக்கு யாரும் இல்லைனாலும் நான் இருப்பேன்னு. அந்த நிம்மதியில தான் அவ சிரிக்கிறா. இருந்தாலும் யாரா இருப்பாங்க அங்கிள்? எங்க அம்மாவை இவ்வளவு கொடூரமா கொண்டு இருக்காங்க. வயிற்றுல குத்தி கிழிச்சு கல்ல கட்டி தண்ணியில இறக்கி இருக்காங்க. அப்படி யாரு எங்க அம்மாவுக்கு எதிரியா இருப்பாங்க? எனக்கு தெரியலையேம்மா. சாகும்போது அம்மா நிறைய அழுதிருப்பாங்களா அங்கிள்? உயிர் போகும்போது கூட அம்மா கண்டிப்பா எங்களை பத்தி தான் நினைச்சிருப்பாங்க. உங்க அம்மாவோட உடம்பு மட்டும்தான் உங்க கூட இல்லம்மா. அவங்களோட ஆத்மா எப்பவும் உங்க கூட தான் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஒரு அப்பாவா நான் இருக்கல்ல. உயிர் கொடுக்கறவன் மட்டும் இல்லம்மா, மனசாரையும் ஒரு நல்ல அப்பனா இருக்க முடியும். நீங்க 2 பேரும் நான் பெத்த பசங்க மாதிரி தான். இனிமே நீங்க அழவே கூடாது. அப்பா அம்மா எல்லாவுமா உங்களுக்கு நான் இருப்பம்மா, என் மூச்சு இருக்கிற வரைக்கும்.
என்னம்மா? எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயமும் சொன்னனே. அப்புறம் என்ன திரும்ப திரும்ப கேக்குறீங்க? அதெல்லாம் நீ சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். ஆனா இனிமே அவங்க விஷயத்துல நீ தலையிடுறது சரியில்லை நந்தா. ஸ்வேதாவுக்கு பிடிக்காதத இனிமே நீ செய்யாத. அம்மா, அவங்க அம்மா காணாம போன கவலையில ஃபேமிலியே துக்கத்துல இருந்தாங்க. கடைசியில இப்போ யாரோ கொலை பண்ணி ஆத்துல பாடியை வீசியிருக்காங்க. அது இப்பதான் கிடைச்சிருக்கு. அது தெரிஞ்சப்போ நேர்ல போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த விஷயம் சம்பந்தமா நான் தானம்மா இவ்வளவு நாளா அலைஞ்சிட்டு இருந்தேன். இனிமே அது வேண்டாம். இனிமே நீ தாலி கட்டின மனைவிக்கு உன்னோட அன்பு கிடைச்சா போதும். இனி அவங்க மேல நீ எந்த அக்கறையும் காட்ட வேணாம். இங்க ஸ்வேதா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. இனி நீ யாரையும் பார்க்கவோ பேசவோ கூடாது. இது என்னைக்கும் உன் ஞாபகத்துல இருக்கட்டும். காயத்ரிய இனி நீ மறந்துடணும். மறந்துதான் ஆகணும். அத்தை, அவர் இப்பதானே வீட்டுக்கு வந்திருக்காரு. இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாமே. காலையில இருந்து சுத்தி டயர்டா வந்திருக்காரு. முதல்ல உள்ள வாங்க. குளிச்சு ஃப்ரெஷ் ஆனீங்கன்னா டயர்டெல்லாம் போயிடும். அதுக்குள்ள நான் டீ போட்டு கொண்டு வரேன். வாங்க. ஸ்வேதா, உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? நான் செய்யறது தப்புன்னு உனக்கு தோணுதா? கண்டிப்பா இல்ல. இனிமே நீங்க என்ன மறந்து எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க ஒருத்தருக்கு உதவி பண்ணீங்க, அவ்வளவுதானே? உங்களோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். வாங்குங்க, வாங்க. ஸ்வேதா, என்னாச்சுங்க? உன்னோட இந்த மாற்றம் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. என்னாகுமோ ஏதாகுமோன்னு பயந்து போய் தான் வீட்டுக்கே வந்தேன். ஆனா நீ நடந்துகிட்ட விதம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இவ்வளவு மெச்சூர்டா பிஹேவ் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததே இல்ல. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த பழைய ஸ்வேதா செத்துட்டா. இப்ப இருக்கிறது புது ஸ்வேதா, உங்களை புரிஞ்சுக்கிற உங்களோட அன்பான மனைவி. ஒவ்வொரு நிமிஷமும் நீ பேசுறதும் நடந்துக்கிற விதமும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பொண்ணுங்கனாலே அப்படிதான். ஒருத்தரை நேசிக்கணும்னு அவ மனசார முடிவு பண்ணிட்டானா அவருக்காக என்ன வேணும்னாலும் பொறுத்துப்பா. உங்களை அடையறதுக்கான வழி என்னன்னு எனக்கு இப்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. அது என்ன வழி? புது வழி? இது புது வழியெல்லாம் இல்லைங்க, பழைய வழிதான். ஒரு ஆம்பளை ஜெயிக்க ஒரு பொண்ணுக்கு முன்னாடி இந்த ஒரு வழிதான் அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் இருக்கு. அன்பும் பொறுமையும். என்னங்க, அன்பாலையும் பொறுமையாலையும் நான் உங்களை அடைவேன். இப்போதான் நீ முழுசா என்னோட மனைவியா இருக்க. இப்படி ஒரு மனைவியை தான் எல்லா புருஷனும் விரும்புவாங்க. எனக்கும் அப்படி ஒரு மனைவி கிடைச்சிட்டா. So, I'm happy. Thank you, ஸ்வேதா. இதுக்கு போய் எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? ஒரு மனைவி எப்படிலாம் இருக்கணுமோ அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே இருப்பேன். உங்க மனசுக்கு சரின்னு படுறத பண்றதுக்கான சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு. 2 வாரத்துக்குள்ள நீங்க ட்ரைனிங்க்கு போகணும். அதுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும். என் மனசுல இப்ப அது மட்டும்தான் இருக்கு. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல்ல, எனக்கு அது போதும். இவ்வளவு நாளா இந்த அன்பெல்லாம் நீ எங்க ஒளிச்சு வச்சிருந்த? அனுபவத்துல இருந்து தானே நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் தான் சொல்லணும். என்னது? நீங்க இனிமே என்னை விட்டு போக மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னை ஏமாத்த இனிமே உங்களால முடியாது. முடியுமா? இல்ல, கண்டிப்பா முடியாது. எனக்கு அது போதும். ஆனா அவங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பிரச்சனையா மாறிடக்கூடாது. நான் அதை மட்டும்தான் சொல்லுவேன். அது வேற எதுக்காகவும் இல்ல. ஏன் புருஷனோட மானம் எனக்கு பெருசு.
அதனாலதான் சரிதானே சொல்றது? சரிதான். அப்படின்னா நீங்க போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. அதுக்குள்ள நான் உங்களுக்கு சூடா டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகே, வாங்க. போங்க, ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. காயத்ரி, எப்படிதான் ஆறுதல் சொன்னாலும் அம்மா இல்லாத கஷ்டத்தை தீர்க்க முடியாது. இழப்பு ஒரு சின்ன விஷயம் இல்ல, நடந்தது திரும்ப மாற போறதும் இல்ல. இருந்தாலும் மனசு விட்டுறக்கூடாது. அழ வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா அழுதே நம்ம காலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எங்க வாழ்க்கையில மட்டும் ஏன் மாமா இப்படி நடக்குது? கொஞ்சம் நினைச்சு பார்த்தா எல்லாம் ஒரு கதை மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் எங்கேயும் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன காயத்ரி நீ சொல்லிட்டு இருக்க? சும்மா தேவையில்லாததெல்லாம் யோசிச்சு உன் மனசை நீயே குழப்பிக்காத. இதுல குழப்பறதுக்கு எதுவுமே இல்ல மாமா. என் மனசுல தோன்ற சில சந்தேகம். சந்தேகமா? ஆமா, சந்தேகம் தான். அதுவும் ஒரே ஒரு ஆள் மேலதான். அக்காவோட கல்யாணத்துக்காக அப்பா சேர்த்து வச்ச காசு தொலைஞ்சு போனதுனாலதான் எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அப்புறம் அக்காவோட வாழ்க்கையில ஒருத்தர் வந்து ஏமாத்தினாரு. அக்கா இந்த வீட்டுல உங்க மனைவியா வாழ முடியறது அது உங்களுடைய நல்ல மனசுனாலதான். எங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக கடல் தாண்டி போன என் அம்மாவை கொடூரமா கொண்டு இருக்காங்க. இப்ப அவங்க சாம்பல் ஆயிட்டாங்க. படுத்து தூங்குறதுக்கு ஒரு வீடு இல்ல, சொந்தமா ஒரு படி மண்ணு கூட இல்ல. அகதிங்க மாதிரி நாங்க இங்க இந்த வீட்டுல. அப்படி பேசாத காயத்ரி, இந்த வீடு இப்போ உங்க சொந்த வீடுதான். அப்படிதான் நினைச்சுக்கணும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். அது இல்ல ராஜேஷ் மாமா, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா யாரோ ஒருத்தர் பிளான் பண்ண மாதிரி இருக்கு. யாரோட பிளானிங்? நீ என்ன காயத்ரி சொல்ற? எங்க வாழ்க்கையில யாரோ வேணும்னு எங்க வாழ்க்கையில விளையாடுறாங்களோன்னு தோணுது. யாரு? உங்களை அவ்வளவு பிடிக்காதவங்க யாரா இருக்கும்? யார் கூடயும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் உங்க குடும்பத்து மேல அன்பாதான் இருந்திருக்காங்க. அது இல்ல ராஜேஷ் மாமா, எங்கேயோ ஒரு எதிரி மறைஞ்சிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. அது ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. காயத்ரி, காயத்ரி அழாத. சூப்பர், நல்லா இருக்கு. ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இருந்தா அழ ரொம்ப சுகமா இருக்கும். கௌரி, கத்தாத. ஆறுதல் சொல்ற ஆளை பாரு. ஏய், இந்த வீட்டுக்குள்ள தங்க வந்துட்டு கடைசியில எனக்கு புருஷன் இல்லாம ஆக்கிடாத. கௌரி, போதும். அவங்களே அம்மாவை இழந்த துக்கத்துல இருக்காங்க. நீ தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத. போங்க இருந்து. இருந்தவங்க இவளுக்கு மட்டும் அம்மா இல்ல, எனக்கும் அம்மா தான். ஆனா நீ நடந்துக்கிறத பார்த்தா யாரோ மூணாவது மனுஷன் அவங்க இறந்து போன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. மரியாதையா இங்கிருந்து போ. போன்னு சொல்றல.
என்னம்மா இந்த நேரத்துல ஃபோன் பண்ணியிருக்க? இந்த கேவலமான வீட்ல வாழ என்னால முடியாது. ஏன் இப்போ உனக்கு என்ன ஆச்சு? டாடி, அவர் இப்பவும் அவ கூட தான் இருக்காரு. இங்க பாருமா, நடந்தது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்போ எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு நீ அவங்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அப்புறம் நம்ம எல்லா பிளானும் கெட்டு போயிடும். நான் வேற என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? காத்து இருக்கணும். அவனை அங்கிருந்து கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு அந்த நல்ல வாய்ப்புக்காக நாம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அவளோட அம்மா இறந்ததுக்கு உதவி பண்றதுக்காக இவரு சுத்திட்டு இருக்காரு. இப்போதைக்கு நீ அவங்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணிடாத. இன்னும் 2 வாரத்துல அவன் ட்ரைனிங் போக போறான்ல, அப்ப அத காரணமா வச்சு நீ இங்க வந்துரு. ஷோ, ஒரு ஐஏஎஸ் ஓட மனைவி ஆகிறதுக்கு இவ்ளோ கஷ்டப்படணுமா? படணுமா? அவன் நமக்கு அவசியம் தேவைப்படுவான். நிறைய விஷயம் டேடி அவனை வச்சு அடைய வேண்டியது இருக்கு. இப்போதைக்கு நீ எதையும் கண்டுக்காத மாதிரியே இருக்கணும். அப்படின்னா சரி. குட் நைட். எவ்வளோப்பா? 30 ரூபா சார். கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். இருந்தாலும் உங்க அம்மாவோட அஸ்தி கிடைச்சது. பதினாறு நாளைக்கு மரத்து கீழே வச்சு நம்ம விளக்கு ஏற்றணும். அதுக்கப்புறம் காசிக்கோ இல்ல ராமேஸ்வரத்துக்கோ நாம கொண்டு போய் அஸ்தியை கரைக்கணும். உங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையறதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணணும். பின்னாடி பக்கம் ஒரு மரம் இருக்கு, நம்ம இத அங்க கொண்டு போய் வைக்கலாம். பாமா, இது என்ன பண்ண போறீங்கக்கா? நந்தா கிட்ட திருப்பி கொடுக்கணும். வீடு ஜப்தி பண்ணதுனால இனிமே இது நமக்கு தேவைப்படாதா? காலையில இத பத்தி கௌரி அக்கா கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? இந்த பணம் திரும்ப கொடுக்கறீங்களான்னு. இத கொடுக்க வேண்டான்னு கௌரி அக்கா சொல்றாங்க. உனக்கு என்ன தோணுது? திரும்ப கொடுக்கணும் அக்கா. நாளைக்கு இந்த பணத்துக்காக யாரு முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க கூடாது. நந்தா அண்ணாவும் ஸ்வேதா அக்காவும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. எந்த விதத்திலையும் நம்ம நந்தா அண்ணா வாழ்க்கையில தடங்களா இருக்க கூடாது. நீங்க எப்போக்கா இதை திருப்பி கொடுக்க போறீங்க? முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். அது சரி, பழைய காதலியா? எதுக்கு ஃபோன் பண்றா இப்போ? ஹலோ, யாரு? நான் அவரோட வைஃப் பேசுறேன். நீங்க யாரு? நான் காயத்ரி. ஓ, நீதானா?
ஆமா, எதுக்கு பண்ணிருக்க? பழைய காதலன் பின்னாடி சுத்துறத உன்னால விட முடியலையா? உன் புருஷன் மேல எனக்கு எந்த ஆசையும் இல்ல. உன்னை திரும்ப ஏத்துக்க சொல்லிதான் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அது சரி, எவ்வளோ பெரிய மனசு உனக்கு. உன் அம்மா கிட்ட யாரோ தப்பா நடந்துகிட்டு உன்னோட அம்மாவை யாரோ கொலை பண்ணி ஆத்துல தூக்கி போட்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டு பாவம். நிஜமா அவங்க இறந்தது நினைச்சா கஷ்டமா இருக்கு. எங்க அம்மா இறந்த கவலைய நான் உன் கூட ஷேர் பண்றதுக்காக கால் பண்ணல. அப்புறம் எதுக்காக ஃபோன் பண்ண? இங்க பாரு, நந்தகுமார் ஐஏஎஸோட மனைவியா வாழறதுக்கான லக்கு எனக்கு தான் இருக்கு. அத புரிஞ்சுக்கோ. அந்த லக்க எப்பவுமே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இங்க பாரு, என் புருஷனை மயக்க ஆரம்பிக்கும் போதே நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், நான் உன்னை தெருவுல நிக்க வைப்பேன்னு. நீ அத கேட்கல. ஆனா இப்ப என்ன ஆச்சு? என் புருஷன் எனக்கு திரும்ப கிடைச்சிட்டாரு. நீ இப்ப தெருவுக்கும் வந்துட்ட. அந்த அடுப்படியிலேயே முடிஞ்சு போயிடும் இனிமே உன்னோட வாழ்க்கை. ஸ்வேதா, காஃபி. அத்தை, காயத்ரி அத்தை, அவர்கிட்ட பேசணுமா? என்கிட்ட கொடு. காயத்ரி, நான் தான் நந்தாவோட அம்மா பேசுறேன். அம்மா, நான் கால் பண்ணது. இரு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இனிமே நீ அவனுக்கு ஃபோன் பண்ணாத. அம்மா, என் மகனும் மருமகளும் இப்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் நடுவுல இனி உன் நிழல் கூட வரக்கூடாது. புரிஞ்சுதா? இதுதான் நந்தாவுக்கு நீ பண்ற கடைசி போன் காலா இருக்கணும். அம்மா, நீங்க சூப்பர் அத்தை. நீங்க என்னோட செல்ல அத்தை. உங்களை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். என்ன அங்கிள், உடனே வர சொன்னீங்க? நந்தா, சுபாஷினியோட பாடி கிடைச்சது கிட்டத்தட்ட இந்த இடத்துல தான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி சுபாஷினி இறந்து கண்டிப்பா 1 வாரம் இருந்திருக்கும். அப்புறம் போலீஸ் இதை கரெக்டா கண்டுபிடிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா உண்மையை தெரிஞ்சுக்கணும்ல. கண்டிப்பா அங்கிள், காயத்ரியோட அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தினமும் பல அப்பாவிகள் கொலை செய்யப்படுறாங்க நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகத்துல. அதுலயும் ஒன்னா இந்த கொலையை நம்ம சும்மா விட்டுறக்கூடாது. அதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணி ஆகணும். வேற யாரும் நமக்கு உதவ மாட்டாங்க. இந்த ஆத்த பத்தின விஷயங்கள் நல்லா தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் பாடியை கொண்டு வந்து இங்க போட்டிருக்கணும். ஆட்டோல இருந்து ஜங்ஷன்ல இறங்கும் போதும் முகுந்தனோட கார் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னு சுதாகர் சொன்னார்ல? ஆமா அங்கிள். அதுக்கப்புறம் சுபாஷினி எங்க போயிருப்பா, எங்க கொலை பண்ணப்பட்டிருப்பா? சுபாஷினி எப்படி சாகடிக்கப்பட்டான்னு நாம தெரிஞ்சுக்கணும்னா ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வேணும். பெருசா ஆட்கள் நடமாடாத இடம் இது. ஆனா இங்க இருந்து தான் நமக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். நந்தா, நாம அவங்க கிட்ட விசாரிச்சு பார்ப்போம். வா.
ஒரு விஷயம் மட்டும் உண்மை நம்மளை தேடி வரும். கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பா அது நம்மளை தேடி வந்தே தீரும். வாங்க போலாம். சார், ஒரு டீ குடிக்கிறதுக்கு காசு கொடுங்க சார். நான் தான் சார் பைத்தியக்காரன். ஒரு டீ குடிக்கிறதுக்கு காசு கொடுங்க சார். சார், சார் எனக்கு டீ குடிக்கிறதுக்கு காசு கொடுங்க சார். கண்டிப்பா நான் காசு தரேன். ஆனா பதிலுக்கு நீ எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன செய்றியா? இந்த பைத்தியக்கார உங்களுக்கு என்ன சார் உதவி செய்ய முடியும்? அது என்னங்கறத நான் சொல்றேன். இங்க வா. அவ்வளவுதானே சார், அத நான் பாத்துக்கிறேன். நீங்க காசை கொடுங்க. இந்த 2000 ரூபாய். ஐயோ சார், என்ன சார் 2000 ரூபாய் கொடுக்குறீங்க? என்கிட்ட சில்லறை இல்லையே. சில்லறெல்லாம் ஒண்ணு நீ தர வேண்டாம், நீயே வச்சுக்கோ. ஆனா நான் திரும்பவும் வருவேன். சார், அப்போ 2000 ரூபாய் கொடுப்பீங்களா சார்? நான் சொன்னதெல்லாம் நீ செஞ்சு கொடுத்தா இன்னொரு 2000 ரூபாய் கண்டிப்பா தரேன். அவனுக்கு எதுக்கு அங்கே இவ்வளோ காசு கொடுத்து அனுப்புனீங்க? நீங்க நல்லா ஏமாந்துட்டீங்க. அவனால உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? நாங்க மிலிட்டரிக்காரங்க சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆளுங்களை தான் பிடிப்போம். பார்க்கும்போது பைத்தியக்கார மாதிரி நமக்கு தோணும். ஆனா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க உதவி கண்டிப்பா வேணும். பார்க்க பைத்தியக்கார மாதிரி இருக்கிறவன் பைத்தியக்காரனே இல்ல. அவன் வந்தது சும்மா ஒரு டீக்காக காசு கேட்டு இல்ல. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு. அங்கிள், நீங்க சொல்றது புரியல. இந்த ஊரையும் ஆத்தையும் ராத்திரியில சுத்திக்கிட்டு வர்றது இவன் ஒருத்தன் மட்டும்தான். ஒருவேளை சுபாஷினிய கொலை பண்ணி இங்க கொண்டு வந்து போட்ட அன்னைக்கு ராத்திரி அது அந்த பைத்தியக்காரன் கண்ணில் மாட்டி இருந்தா? வந்து வண்டி எடு, போலாம். இத மட்டும் தேய்ச்சிங்கன்னா வலியெல்லாம் பறந்து போயிடும். நந்தாவுக்கு மட்டும் இல்ல, உன்னோட இந்த மாற்றத்தை என்னாலேயே நம்ப முடியல. இத ஒரு பிராயச்சித்தமா நினைச்சா போதும். கொஞ்ச நாள் உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, அதுக்கான பிராயச்சித்தம் தான். அத நான் எப்பவோ மறந்துட்டேன். நான் மட்டும் இல்ல, பாசம் வைக்கிற எந்த தாயும் அதை மறந்துடுவா. நீங்க சந்தோஷமா வாழ்ந்தாதான் எனக்கு சந்தோஷமே. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னா அந்த சந்தோஷமே எனக்கு போதும். சும்மா இருங்க அத்தை. என்ன, ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? இத உங்க பையன் கிட்ட கேளுங்க. அத்தை, நீங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க உட்காருங்க. யார் இது? காயத்ரியா? உள்ள வா. அம்மா, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. உள்ள வா காயத்ரி. அட உள்ள வா காயத்ரி, வா. காயத்ரி வந்திருக்கா. அத்தை, நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் காயத்ரி முதல் தடவையா வரா. காயத்ரி, நீ என்ன சாப்பிடுறேன்னு சொல்லு. வெளியில நல்ல வெயில்ல நான் லைம் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். ஒண்ணு வேண்டாம். என்கிட்ட நீ இவ்வளவு அன்பா பேசினல்ல, அதுவே போதும்.
நான் இதை திரும்ப கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். நந்தா எனக்கு கொடுத்த செக் இருக்கு. இதை நீ திருப்பி தர வேண்டாம். நான் என் மனசார தான் உனக்கு கொடுத்தேன். இப்போ உனக்கு பணம் தேவைப்படும்ல, அதனால நீயே வச்சுக்கோ. ஆ நீ அதை வச்சுக்கோ காயத்ரி. வேண்டாமா, உங்க நல்ல மனசுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த பணத்தினால எனக்கு எந்த பிரச்சனையும் முடியாது. அத்தை, நீங்க புரியாம பேசுறீங்க. காயத்ரி அவ்வளவு சீக்கிரம் யாரோட உதவியும் ஏத்துக்க மாட்டா. அப்படி இல்ல ஸ்வேதா, நல்ல மனசோட எனக்கு நிறைய பேர் உதவி இருக்காங்க. நீங்க இதை வாங்கிக்கோங்கம்மா. எப்படியும் நான் தான் ட்ரைனிங் போறதுக்கு நிறைய பணம் தேவைப்படும்ல. இந்த பணம் அதுக்கு உதவும். காயத்ரி, நான் மனசாரதான் சொல்றேன். நான் உனக்கு உதவி செய்யறேன். வேண்டாம் ஸ்வேதா, தேவையில்லாம யாருடைய பொருளுக்கும் நான் ஆசைப்பட விரும்ப மாட்டேன். அது பணமா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி. காயத்ரி, உன்னோட அம்மா இறந்துட்டாங்க. வீடும் போயிடுச்சு. போயிட்டு வரேம்மா. ம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.